Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் முக்கியமான 2 சொற்களை பார்க்க போன்றோம். இது தெரியாம நாம ஆங்கிலத்தில் பேசவே முடியாது. இட்கு அல்லது இக்கு என்றால் டு என்றும் ஆக என்றால் ஃபோ என்றும் கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அப்படியானால் புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? Smoking is bad to health or smoking is bad for health. நாங்க கற்றுக்கொண்டதின்படி எது சரியா இருக்கணும்? Smoking is bad to health. எது சரி? இது தொடர்பான தெளிவான விளக்கமும் மேலும் பல உதாரணங்களும் இன்றைய பாடத்தில் பார்க்க போன்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் கற்றுக்கொள்ள ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்போதான் புதிய வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனடியாக கிடைத்துவிடும். Let's move on to the topic. தமிழில் நாம் சாதாரணமாக இக்கு அல்லது இட்கு என்று சொல்கின்ற வாக்கியங்கள் அனைத்திற்கும் நாம் இலகுவில் ஆங்கிலத்தில் டு என்பதை பயன்படுத்திவிட முடியாது. அந்த வாக்கியத்தின் உட்பொருளுக்கு அமைவாக இட்கு அல்லது இக்கு என்பதற்கு நாம் டு என்பதனையோ ஃபோ என்பதனையோ பொருத்தமானது எது என தெரிவு செய்து பயன்படுத்தணும். எவ்வாறு தெரிவு செய்வது? உங்கள் மனதில் தோன்றுகிறது அல்லவா? ஒரு வாக்கியம் பேசுபவருடைய மனம் சார்ந்த கருத்தை மாத்திரமே தெரிவிக்குமாயின், அதாவது எந்த மனசுல இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கு, இப்படிதான் எனக்கு தோன்றுது அப்படின்னு இருந்தா அங்கு நாம் டு என்பதும், ஒரு வாக்கியம் பேசப்படும் பொருளின் அல்லது பேசுபவருக்கான நன்மை தீமைகளை பற்றி வெளிப்படுத்துமாயின், அதாவது பெனிஃபிட் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி மெரிட் டிமெரிட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்றால் ஃபோ என்பதும் பயன்படுத்தணும். அதாவது இப்ப நாங்க பார்ப்போம், புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு. எங்களோட அடிப்படை அறையின்படி இங்க என்ன பயன்படுத்தி இருக்கணும்? டு. ஏன் இக்கு அப்படின்னு வந்துட்டது. ஆனால் இந்த வாக்கியத்தின் உட்பொருளை சற்று நோக்குங்கள். புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு, அதாவது புகைப்பிடித்தலின் தீமை, டிஸ்அட்வான்டேஜ், டிமெரிட்ஸ் பற்றி சொல்லுது. அப்படி என்றால் கட்டாயம் இங்க என்ன பயன்படுத்தி இருக்கணும்? வெரி குட், யூ காட் இட். உங்களுக்கு நல்லா விளங்கிட்டது. Smoking is bad for health. Smoking is bad for health. Again, smoking is bad for health. அப்போ புகைத்தல் உனக்கு கேடானது. இதை எப்படி சொல்வீங்க? Comment your answer. Well done. இந்த சாரி எனக்கு மென்மையா இருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்க சில சாரீஸ் அப்படி கட்டி பார்த்துட்டு சொல்லுவோம், இந்த சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கு, இந்த சாரி சாஃப்டா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த சாரி, திஸ் சாரி என்பது பேசப்படுகின்ற ஒரு எழுவாய், third person singular subject. அதுல is. This saree is soft blank me. For Mia, to Mia. Very good. To me. ஏன்? என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய அபிப்பிராயம், பேசுபவற்ற அபிப்பிராயம். எனக்கு இது சாஃப்டா இருக்கு. சில உங்களுக்கு இந்த சாஃப்ட் காணாம இருக்கலாம், அது உங்களுடைய ஒப்பீனியன். அப்போ this saree is soft to me. This saree is soft to me. This saree is very soft to me. எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கொள்ளலாம். Again, this saree is soft to me. அது எனக்கு பார்க்க அழகா இருக்கு, அது எனக்கு அழகா தெரியுது. இதோட பாக்குறீங்க, பார்த்துட்டு அது எனக்கு அழகா தெரியுது. உங்களுடைய அபிப்பிராயம், ஒப்பீனியன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Well done. It
looks தெரிகிறது. எப்படி அழகாக. It looks pretty. Blank me. It looks pretty to me. It looks pretty to me. It's my opinion. It looks pretty to me. என் கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. It looks pretty to me. இது எனக்கு நன்மை பயக்கிறது. இது it, this, it எது வேணும்னு சொல்லலாம். நன்மையாக இருக்கிறது அல்லது நன்மை பயக்கிறது, அது நாங்க beneficial அப்படின்னு சொல்லுவோம். It is beneficial blank me. என்ன வரும்? இங்கே இந்த வாக்கியத்திலே வந்துட்டு நன்மை, benefit. Very good. For it is beneficial for me. It is beneficial for me. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It is beneficial for me. அது உங்களுக்கு தீமையானது. இது எப்படி சொல்லலாம்? Comment it now. Well done. You got it. உடற்பயிற்சி அவளுக்கு நல்லது. எல்லாருக்குமே நல்லதுதான். நாங்க பேசிக்கல சொல்றோம். உடற்பயிற்சி அவளுக்கு நல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க என்னத்தை பற்றி கதைக்கின்றோம்? என்னுடைய அபிப்பிராயமா அல்லது அவளுக்கான நன்மையை பற்றி கதைக்கின்றோமா? வெரி குட். பெனிஃபிட்டை பற்றி கதைக்கின்றோம். எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹர். எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹர். எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹர். எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹர். எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹர். மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். நீச்சல் உனக்கு நல்லது. நீச்சல் ஸ்விம்மிங் நல்லது. இஸ் குட். ஸ்விம்மிங் இஸ் குட். blank you. என்ன வரும்? well done. Swimming is good for you. Swimming is good for you. நீச்சல் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. எப்படி சொல்லலாம்? கமெண்ட் இட் now. Wonderful. இப்போ உங்களுக்கான நேரம். தமிழில் வாக்கியங்களை கூறி ஆங்கிலத்திலும் சொல்லுவேன். சொல்லும் போது 2 4 எது தர வேணும் என்ற இடத்துல blank பாவிச்சு சொல்வேன். நீங்க கமெண்ட்ல சரியான விடைகளை சொல்லுங்க. நல்ல தூக்கம் எங்கள் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமானது. Good sleep is necessary blank us. அது எனக்கு மிக அழகாக தெரிகிறது. It looks adorable blank me. அந்த ஷர்ட் உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரிகிறது. That shirt seems really nice blank you. இந்த பாடம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. This lesson is useful blank us. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களோடு சேர்ந்து பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.